ஏர்போர்ட்டில் உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்த்தேன். ஆனால் கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்யை போய் எதுக்கு தேடணும்னு அவளை போக விட்டேன். இப்போ காத்துக்கிட்டு இருக்கேன். வெண்ணெய் நீ இல்லை சத்யா, உன் பொண்ணு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. ஆனந்த், செல்வம், செல்வம். நீ உள்ள வந்துட்டேன்னு தெரியும் எனக்கு. இன்னைக்கு இதை முடிச்சிடலாம். வெளியே வா விக்கா. கையில் என்ன விட்டா? ஓ, கத்தியா? வெறும் கத்தியா? உன்னை போட்டு உன் குழந்தை ஒன்று இருக்குல்ல, அவளை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். வந்த வழியே போயிடுவேன். அவளை ஊருமே விட போகிறேன். லைஃப்பில் அவளை கூடையே வச்சு நல்லா பார்த்துப்பேன். போர் விட்டா, நிறைய பேசிட்டோம். நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரியுமா? உன்னை தேடி வந்து போடுவார்னு நாட்டிய பேரொளி சொல்லிச்சு சாகும்போது. அவ்வளோ அழகான ஒரு பொம்பளை. அவள் செத்து போனவொடனே இன்னொரு ஃபிகரோட செட்டில் ஆகிற பார்த்தியா? தப்பு சத்யா. ஏமானிக்காவை எப்படி சாகடிச்சேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அது 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். சத்தியமா. பாவம், ஒரு பொண்ணு செத்துருக்க கூடாது என் மனசு ஒருத்திட்டே இருந்தது, லீசா. ஆனா இப்ப அதுவும் தப்பு இல்லைன்னு படுது. கடைசி அடி வரைக்கும், இல்லை யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும். அதானே? அப்பா
ஒண்ணு இல்லைக்கண்ணா 30 செகண்ட்ஸ் அப்பா வந்துடுறேன்டா. ஓகே. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடக்கிற சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்கிறதுல தான் இந்த உலகத்தின் சமநிலை அடங்கியிருக்கு. இப்போ அந்த நிலை திரும்பியாச்சு. இவ அப்பாவை கொன்னவ மாதிரி இன்னொருத்தன் தலை தூக்குற வரைக்கும் ஆகுது.